இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 கொரிந்தியர் அதிகாரம் 12 வசனம் 9. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பவுலுக்கு பலவீனம் வந்தது. தேவ சமூகத்தில் அதற்காக காத்திருந்து அவர் ஜெபிக்கிறாரு. அப்பொழுதுதான் கர்த்தர் பவுலை பார்த்து சொல்லுகிறாரு, பவுலே, என் கிருபை உனக்கு போதும்பா. நீ பலவீனத்தோடு இருக்கிற, உனக்கு வியாதி இருக்கிறது, உன்னுடைய பலவீனம் அது பெரியதா இருக்கிறது. ஆனாலும் இந்த பலவீனத்துல என் பலம் அதை காட்டிலும் பெரியது என்று சொல்லி பவுலை கர்த்தர் தேற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷி தான் கேத்தரின் குல்மன் அவர்கள். அநேக அற்புதங்கள், அநேக அதிசயங்கள் அவர்களை கொண்டு கர்த்தர் செய்து கொண்டே இருந்தார். ஆனா அவர்களுடைய சரீரத்துல ஒரு பலவீனம். ஆண்டவரே, நான் எத்தனையோ பேருக்காக ஜெபிக்கிறேன், எல்லாருக்கும் அற்புதம் நடக்கிறது, ஆனா என்னுடைய வியாதி மாறலையே அப்படின்னு சொல்லி அவங்க தேவ சமூகத்துல கேட்ட போதுதான் கர்த்தர் இவங்களுக்கும் கொடுத்த வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்துல என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அநேகருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அநேகருக்கு அற்புதங்கள் நடக்கிறது, குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கிடைக்கிறது. ஆண்டவர் எவ்வளோ பெரிய காரியங்கள் உங்கள் மூலமாய் செய்கிறார். ஆனா உங்களுக்கு ஏற்பட்ட இந்த பலவீனம் உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறதா? துக்கத்தோடு இருக்கிறீங்களா? கவலையோடு இருக்கிறீங்களா? ஏசப்பா சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்துல என்னுடைய பலனை நான் உனக்கு தருகிறேன், அது உங்க கூட இருந்து நடத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குறபடியினால ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. ரீபா லபா சந்த நிக்கரபா லபரபா, ஆவியானவர் ஆளுகை செய்யுங்கப்பா. பலவீனங்களை மாற்றுங்கப்பா. எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால மாறுபடியாக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கடன் பாரம், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தாவே, குடும்பங்களை ரட்சிப்பு உண்டாகட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். தேவைகள் எல்லாம் சந்திங்க. செய்கிற வியாபாரங்கள், தொழில்கள், பிசினஸ், ஆண்டவரே செய்கிற சகல வேலைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோட பேசியிருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். உங்களுக்காக முடிச்ச விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.